கொலேசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம். இங்கே 12வது வசனத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், கீழே 13ஆம் வசனத்தில் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க 2 ராஜ்யத்தை நாம் வாசிக்கிறோம். 12வது வசனத்தில் ஒளியின் ராஜ்யம், 13ஆம் வசனத்தில் இருளின் ராஜ்யம். அதாவது தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது ஒளியின் ராஜ்யம், அன்பின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். த கிங்டம் ஆஃப் லைட், கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், கவர்மெண்ட் ஆஃப் டார்க்னஸ், கவர்மெண்ட் ஆஃப் லைட். சும்மா நெட்ல போய் கூகுள்ல போய் how many nations are in this world, how many nations in the world, so தட்டி விட்டா போதும். how many kingdoms, that is old term, kingdom. how many governments அப்படி இல்லைன்னா சிம்பிளி how many nations அப்படின்னு தட்டி விட்டீங்கன்னா டக்குன்னு கூகுள் அப்படியே ஒரு ரிசல்ட் வரும். more than 200 nations are in the world அப்படின்னு வரும். 205, 203 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்தியன் நேஷன், ஸ்ரீலங்கா நேஷன், பாகிஸ்தான் நேஷன், இந்தோனேஷியா நேஷன், கல்ஃபில் உள்ள நேஷன்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உள்ள நேஷன்ஸ். So there are so many, more than 200 nations are in this world. இது இந்த பூமியினுடைய வரவு செலவு கணக்கு. இதெல்லாம் நேஷன்ஸ், பிராந்தியங்கள், ராஜ்யங்கள் அப்படின்னு தேவனுடைய சைட்ல, இன் காட்ஸ் சைட் there are only 2 kingdoms, 2 nations. One is kingdom of light, kingdom of darkness. இந்த பூமியில் உள்ள எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் கருப்பனா இருந்தாலும் சரி, அவன் ஒயிட்டா இருந்தாலும் சரி, அவன் பிரவுனிஷ் கலரா இருந்தாலும் சரி, அவனுடைய creed, கல்ச்சர், அவனுடைய லாங்குவேஜ், அவனுடைய நேஷனாலிட்டிஸ், அதெல்லாம் இட்ஸ் immaterial to God. Either he may be in the kingdom of darkness or maybe he may be in the kingdom of light. ஒன்னு இருளின் ராஜ்யத்துக்குரியவனா இருக்கணும், இல்லைன்னா ஒளியின் ராஜ்யத்துக்குரியவனா இருக்கணும். அதே மாதிரி there are so many denominations are in the world. I belong to Roman Catholic, I belong to Pentecostal, I belong to CSI, I belong to TLC. Leave it. அதெல்லாம் தேவனுக்கு அந்த டினாமினேஷன்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் மேட் திங்ஸ், மனுஷனா கிரியேட் பண்ணிக்கிட்டது, அவனா கிரியேட்டட் திங்ஸ். தேவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எந்த நேஷனாலிட்டிங்கிறதெல்லாம் கிடையாது, எந்த டினாமினேஷன்ங்கிறதெல்லாம் கிடையாது. born and brought up. என்ன born and brought up? நம்மளுடைய born and brought upலாம், என் தாய் என்னை கற்பத்தில் பாவத்திலே என்ன செய்தால், என்னை உற்பத்தி செய்தால், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதான் நம்மளுடைய born and brought up. எதுல மேன்மை பாராட்ட வேண்டாம்னா, நான் சிபிஎம், நான் சிஎஸ்ஐ, நான் ரோமன் கேத்தலிக், நான் தாத்தா பாட்டன் பூட்டான் காலத்திலிருந்தே நான் இப்படி, அதெல்லாம் கிளைம் பண்றதெல்லாம் பெஸ்ட். என்னுடைய பூர்வீகம், என்னுடைய born and brought up எங்கன்னா, என் தாய் என்னை பாவத்தில் என்னை கற்பந்தரித்தால், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதான் என்னுடைய பூர்வீகம். சோ 2 கிங்டத்துல தான் இருக்கணும். இங்க ஏற்கனவே நம் சர்ச்சில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, பேப்டைஸ்ட் கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ஆன் தி வேயா இருந்தாலும் சரி, இன்னைக்கு யாராவது சில சகோதரர்கள் உங்களை இன்வைட் பண்ணி ப்ளீஸ் கம் ஃபார் சம் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்க்கு நீங்க இன்வைட் பண்ணி நீங்க வந்திருந்தாலும் சரி, either you may be Roman Catholic or CSI or CFC, that's not the thing. Where are you? That's the thing. Where are you? Where are you? Kingdom of light la irukkrana, nan kingdom of darkness la irukkrana. What is repentance? மனம் திரும்புதல் என்றால் என்ன?
இருளின் ராஜ்யத்திலிருந்து இங்க வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று, சாத்தானுடைய அதிகாரத்தினின்று, பாவ பிடியினுடைய அதிகாரத்தினின்று விடுதலையாகி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட, ஒளியின் ராஜ்யத்தில் வந்து பரிசுத்தவான்களோடு கூட நாம் ஐக்கியமாவதற்கே, that is salvation, அதான் ரட்சிப்பு. அங்கதான் மெய்யான ஒரு மறுபிறப்பு, ஒரு ரிப்பெண்டன்ஸ் எல்லாமே இங்க வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கு, அது என்ன அந்த சுதந்திரங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். 13ஆம் வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அப்படின்னா நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கணும். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கணும். அப்பதான் நாம் தேவனை துதிக்கலாம். ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலை ஆக்குனீங்களே, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குனீங்களே, இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குனீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு பால் கதறார் பாருங்க. அன்பின் குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு என்ன தகுதிப்படுத்தினீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே, துதிக்கிறோம். ஹார்ட்ல இருந்து சொல்றாரு. இது நாட் ஓன்லி கொலேஷன்ஸ், ஆக்ட்ஸ்ல நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 26, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம். அகிரிப்பாவுக்கு முன்பாக, ஒரு பெரிய அத்தாரிட்டிக்கு முன்பாக பவுல் பேசுறார். 26ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம். இங்கே நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனத்துல, இந்த வசனத்துல நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். கொஞ்சம் ஒரு இன்டராக்ஷன். இந்த 18ஆவது வசனத்துல என்ன, நான் ஸ்கூல்ல பாடம் நடத்தி கேள்வி கேட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது சர்ச்சுக்கு வந்தாலும் அந்த பழக்கம் வந்துடும் எனக்கு. இந்த 18 கொஞ்சம் படிக்கிறோம். பக்கம் 202வது பக்கம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 202வது பக்கத்துல. வேதம் வைத்திருக்கிறவர்கள் அந்த வேத புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்க. 18ஆம் வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, நம்பர் 1 பாவ மன்னிப்பையும், நம்பர் 2 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரமாகிய நித்திய ஜீவனையும், நம்பர் 1 பாவ மன்னிப்பையும், forgiveness of sins, நம்பர் 2 பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரமாகிய, that inheritance for the saints, that's eternal life, divine nature, partaking God's divine nature, தேவனுடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறதான அந்த சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறதை, பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. நோ 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 நோ, நாட் ஓன்லி நிறைய பேர் எதிர நின்றாங்க அப்படின்னா பாவ மன்னிப்புல ஹெல்ட் அப். My sins are forgiven, praise the Lord. No, that is half of the gospel. What is full gospel? பாவ மன்னிப்போடு கூட, பாவ மன்னிப்பு நம்பர் 1, நம்பர் 2 பரிசுத்தமாக்கப்பட்டவர், கழுவப்பட்ட பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்குரிய சுதந்திரமாகிய, that inheritance, eternal life, நித்திய ஜீவன், அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறதை, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு what they should do, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் நம்பர் 1, நீங்களே வாசிங்க, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், நம்பர் 2 சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்ப முடிக்கும். ஓ சவுலே, பவுலே, நீ இந்த ஜனங்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் அப்படிங்கிறது அவருடைய கமிஷன். ஓ அகிரிப்பாவே, நான் இப்படிப்பட்ட கமிஷனை பெற்றேன் தேவனிடத்திலிருந்து. எனக்கு தமஸ்குவின் பாதையில் எனக்கு தரிசனமான இயேசு எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார், இப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்தார். பவுலே போ, உனக்கு ஒரு கமிஷன் கொடுத்திருக்கேன், go and do this. ஜனங்களே, இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் அதிகாரத்துக்கு திருப்பு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு திருப்பு, இருளின் ராஜ்யத்தை விட்டு ஒளியின் ராஜ்யத்துக்கு திருப்பு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய், அவருடைய மனக்கண்களை திற,
நான் உனக்கு உதவியா இருக்கேன். go forth, give them the gospel. என்னை விசுவாசிக்கிறதுனாலதான் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பையும். அப்ப இந்த 18ஆம் வசனத்துல என்னுடைய கேள்வி, என்னவும் இருக்கு என்னவும் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் 18ஆம் வசனத்துல பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பையும் அது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரம் 18ஆம் வசனத்துல முதல் பாதியில எதனால கிடைக்குமா? வெரி குட். ஒன் ஃபேக்டர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்குது, பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரமும். ஓகே, அதோட போதுமா? இன்னொன்று இருக்கு, அடுத்த பாதி என்ன? அவர்கள் சிம்பிளி சேயிங் மனம் திரும்புதல். எவ்வளவு தெளிவா அப்போஸ்தலன் பால் எவ்வளவு தெளிவா இருக்கார் பாருங்க. ஒரு ஆஃப் என்ன அப்படின்னா, ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு சைடு, ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு சைடு, ஹெட் ஆர் டைல்ங்கிறது போல ஒரு நாணயத்தினுடைய ஒரு சைடு என்ன? விசுவாசம். இன்னொரு சைடு என்ன? ரிப்பெண்டன்ஸ். எங்கெங்கெல்லாம் ரிப்பெண்டன்ஸ் இல்ல, ஆனா நம்ம ஃபெய்த் என்ன? எல்லாரும் தான் ஓட்டு போடுவான். மனம் திரும்புதலை குறித்து பேச்சே இல்ல, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கப்படுறதே இல்ல. ஆனால் ஏசு விசுவாசினா யார் தான் விசுவாசிக்க மாட்டாங்க? பேய் கூட தான் விசுவாசிக்குது, எல்லாரும் விசுவாசிக்கிறான். ஆனா மனம் திரும்பு மேன், இருளை விட்டு ஒளியிடத்துக்கு வா மேன், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கு திரும்ப மேன், அந்த இடத்துலதான் டிமிக்கி அடிக்கிறான், அந்த இடத்துல பேக் ஆகுறான். அப்ப அந்த விசுவாசம் செத்த விசுவாசம், கிரியையில காண்பிக்காத அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். இட் won't work out. அந்த விசுவாசம் பிசாசுகளோட இடத்துல கூட நம்மளை விட என்ன பேய்கள் நடுங்கு. இட் won't work out. அந்த விசுவாசமே கிடையாது. மனம் திரும்புதலோடு கூடிய விசுவாசமே மெய்யான விசுவாசம். அதான் பால் சொல்றார். அதுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 20ஆம் வசனத்துல சொல்றார், therefore நான் என்ன செய்யறேன், தமஸ்கு ஆகட்டும், ஜெருசலேமா இருக்கட்டும், ஜூடேயாவா இருக்கட்டும், பின்பு புறஜாதியர் இடத்துல எல்லா இடத்திலும் நான் போய் நான் என்ன சொல்றேன், தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நான் என்ன செய்தேன், அறிவித்தேன். Repent, bring forth the deeds of fruits of repentance. அது இல்ல அப்படின்னா எந்த சர்ச்சுக்குமே நோ ஃபவுண்டேஷன் அட் ஆல், முடிஞ்சு போச்சு. அது பாதாளத்தின் வாசல்கள் ஈஸியா மேற்கொண்டு போயிடும். எங்க மனம் திரும்புதலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளும் இல்லையோ, அது இல்லாதபடிக்கு இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு வீட்டை கட்டுறேன், ஒரு சபையை கட்டுறேன்னா பினிஷ்ட், அவ்வளவுதான். அது அந்த மனம் திரும்புதல் எப்படி இருக்குன்னா, ஆழமாய் தோண்டி கற்பாறையில போடக்கூடியதான ஒரு அஸ்திவாரமா இருந்துச்சு அப்படின்னா, எஸ் ஆண்டவர்கிட்ட நாம் இப்பொழுதே கேட்கணும், ஆண்டவரே இந்த நாகர்கோயில்ல எவ்வளோ சந்துக்கு சந்து, தெருவுக்கு தெருவுக்கு சர்ச்சஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனே எல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கு, அவருடைய வேலைப்பாடு எத்தகைய என்பது அக்கினியானது என்ன செய்யும், பரிசோதிக்கும். எல்லாம் ஒரு நாளைக்கு அக்கினி குண்டத்துல போடப்படும். ஆண்டவர் சொன்னார், ரெண்டு குரூப்பா பிரிச்சார். ஒன்னு வைக்கோல், இன்னொன்னு புல், இன்னொன்னு மரம். இதெல்லாம் அக்கினியில போட்டா என்ன ஆயிடும், எல்லாம் பினிஷ், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னொன்று ஒரு குரூப், பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள். நமக்கு நிறைய டினாமினேஷன் வேண்டாம், நிறைய பீப்புள் இருக்குன்னு அவசியம் வேண்டாம். இந்த ஹால்ல இந்த வீட்டுக்குள்ள வைக்கோல்னா இங்க வைக்கோல் தானே, வைக்கோல் ஒரு 1000 ரூபாய்க்கு இல்லைன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு வக்கீல வாங்கி இதுல வைக்கணும்னா எது ஃபுல்லா திணிச்சிடலாம் சொல்லுங்க அப்போ. அப்பா இந்த ரூம் ஃபுல்லா வச்சு, அந்த ரூம் ஃபுல்லா வச்சு, கிச்சன் ஃபுல்லா வச்சு ஃபுல்லா அடைச்சிடலாம். என்னத வக்கீல வச்சு அடைச்சிடலாம். பாருங்க எங்க வீடு ஃபுல், ஹவுஸ் ஃபுல். என்னடான்னா வைக்க போற எல்லாம் புல் மரமா வாங்கி நாங்க அடுக்கி வச்சிருக்கோம். எவ்வளவு பவுன் இப்பெல்லாம்? ஒரு சவரன் ஒரு
ஒரு பவுனுங்கிறது எத்தனை ரூபாய் வைக்குது? 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்க்கு ஒரு பவுனை வாங்கிட்டு வந்து வச்சா இருக்கிற இடம் என்னது? 4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 பவுன் எல்லாம், ஒவ்வொரு பவுனும் ஒரு 4 பேர், நல்ல ஒரு 24 கேரட், 24 கேரட்ங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சுத்த பசுமன்னா ஒரு 4 பிரதர்ஸ், ஒரு 4 ஃபேமிலி. பவுனா, வெள்ளியா, விலையேற பெற்ற கற்களா, இருக்கிற இடம் தெரியாத முடிக்கு. இதான் சர்ச்சு. உங்க சர்ச்சா? எங்க கூடுறீங்க? அப்படியா? இந்த தெருவுல, இந்த ஊர்ல, இந்த மூலையில 4 பேர் உட்காந்துட்டு பஜனை பாடுவீங்களே, 4 பேர் உட்காந்து பஜனை பாடுவீங்களே, இதுக்கு பேர் சர்ச்சா? ஓ, சர்ச்சுன்னா இப்படி செட்டப் இருக்கணும் மேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கணும், அதுக்கு ஒரு இப்படி இருக்கணும், அதுக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். 4 பேர் உட்காந்து பஜனை பாடிட்டு இருக்கீங்கன்னா, மை டியர் பிரதர்ஸ், spiritual enlightenment, we should have that spiritual enlightenment to see the things of God. இந்த கண்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். டு see the things, காரியங்களை பார்க்க. ஆண்டவரே, வைக்க வேண்டவே வேண்டாம், வைக்கலும் புல்லு வேண்டவே வேண்டாம். நெருப்பு வருது அப்படின்னா, நெருப்பு வந்து அழிஞ்சிச்சுன்னா என்னத்தை தேறீங்க? ஒண்ணு இருக்காது, எல்லாம் தூக்கி வலிச்சு எல்லாரும் சாம்பல் அள்ளி வெளியில போட வேண்டியதான். ஆனால் 4 பவுண்ட் இருக்கு, 4 வெள்ளி காயின் இருக்கு, 4 கோல்டன் காயின்ஸ் இங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஃபயருக்கு பிறகு அப்படியே பல 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 என்ன செய்ய சொல்லுவாங்க, மின்னும். அப்படியே அதுல இருக்கிற களிம்பு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷைனிங். அப்படிப்பட்ட பிரதர்ஸ், அப்படிப்பட்ட ஃபேமிலிஸ் நமக்கு இருந்தா போதும். we need not compromise with that. ஆண்டவரே, அந்த தரிசனத்தை கடைசி வரைக்கும் ஆண்டவரே எனக்கு கொடுத்துருங்க. நாட் மெகா. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையெல்லாம் ஹோலினஸ். கிரேட் கிடையாது. மகா பாபிலோன், கிரேட் பாபிலோன். நோ. வேண்டாம். ஆண்டவரே, பரிசுத்தம். லைட், வாக்கிங் இன் லைட். நம்ம இங்க வாசிக்கிறோம், பால் எங்க போனாலும், எங்க இடங்கள்ல, நான் போற இடங்கள் எல்லாவற்றிலும், either Damascus or Jerusalem or Judea or Gentiles, wherever it may be, நான் போற இடங்கள் எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, repent, மனம் திரும்பி குணப்படுங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நான் அறிவித்தேன். அது என்ன மனம் திரும்புதல்? இருளை விட்டு ஒளியிடத்திற்கு வா, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்திற்கு வா. விசுவாசி, மனம் திரும்பு. அப்பதான் நீ பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க முடியும். இதுதான் என்ன அப்போஸ்தலன் என்ன கமிட்மெண்ட் கொடுத்து என்ன அனுப்பிச்சு வச்சாருங்கிறது பால் சொல்றார், அவருடைய டெஸ்டிமனி. 1 ஜான், யோவான் தன்னுடைய நிருபத்தில் என்ன சொல்றாரு பாப்போம். இது பாலுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜான் தன்னுடைய 90 வயதுக்கு மேற்பட்ட முதிர்ந்த அப்போஸ்தலன், மெச்சூர்ட் ஒரு காட்லி செயின்ட், தன்னுடைய ஃபர்ஸ்ட் எபிஸ்டல் அப்படி எழுதுறார். 1 யோவான் 1 அதிகாரம் 325வது பக்கம். 1 யோவான் 1 அதிகாரம் 325வது பக்கம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம். ஒரு வாசிப்போம், நிறுத்தி நிதானமாய் சத்தமாய் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவருக்கு எவ்வளவேனும் இருப்பில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. சத்தியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடத்தியவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓகே, 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு 90 வயதுக்கு மேற்பட்டதான ஒரு கிழவன், இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் அப்போஸ்தலர் ஊழியம் செய்து அதற்கு பிறகு ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக முதிர்ந்த அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் அப்படி எழுதுறார். எதை சொல்றாரு அப்படின்னா, பால் சொன்னதை கவனிச்சோம். இப்ப ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, God is light, தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
பின்னால 4ஆம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் என்னவாகவே இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். God is love. எஸ், அது 4 சாப்டர் தள்ளி வருது. நாங்க சொல்ற ஃபர்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்றாரு. வாட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் மெசேஜ்? இங்க வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல, தேவன் ஒளியா இருக்கிறார். ஒரு முதிர்ந்த அப்போஸ்தலன் 90 வயதுக்கு மேற்பட்டவர் எடுத்த உடனே அவர் என்ன சொல்லல அப்படின்னா God is love அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? God is light. எஸ், இன்னொரு few chapters கழிச்சு பின்னால அவர் சொல்லுவார் God is என்னன்னு சொல்லுவார். அவர் God is love ன்னு சொல்லுவார். இங்க சொல்றோம் தேவன் ஒளியா இருக்கிறார். அது என்னங்கிறதெல்லாம் நாம் தியானிப்போம். அவர்ல பாயிண்ட் நாட் 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 தட் மீன் 0%. அவற்றை இருளுங்கிறதே இல்ல. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். This is good news. What is good news? God is light. No evil, no sin, no darkness in him. இப்ப 6ஆம் வசனம், நான் அவர்கிட்ட ஐக்கியமா இருக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தன் கிளைம் பண்றான், நான் தேவனிடத்துல நான் ஐக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருள நடக்கிறவனா இருந்தால் அவன் இஸ் நாட் எ பிலீவர், இஸ் எ லயர். இஸ் எ லயர். நவ் 11:5 காலையில 11:5 இஸ் நாட் எ பிலீவர், இஸ் எ லயர். அவன் பொய்யன், அவன் விசுவாசி கிடையாது. மறுபடியும் வாசிக்கிறோம், நான் அவர்கிட்ட நான் ஐக்கியமா தாங்க இருக்கேன். அப்புறம் இயேசு விட்டு ஐக்கியம் இல்லாமல, நான் இயேசுவோட தான் ஐக்கியமா இருக்கேன். என் பேரு ராபர்ட் ஆல்பர்ட், நானும் அவரும் இப்படிதான் இருக்கோம் அப்படின்னு இவனே நினைச்சுக்கிறான். he deceives himself. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்றான். நானும் அவரும் இப்படிதான் இருக்கோம், நானும் அவரு கைகோர்த்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். நான் அவர்கிட்ட ஐக்கியமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு பாருங்க 6ஆம் வசனம், ஒருவன் இருளிலே நடக்கிறவனாய் இருந்தால் அவன் சத்தியத்தின்படி நடவாமல் அவன் பொய் சொல்கிறவன். 7ஆம் வசனம், ஒளியில இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியாய் இருக்கிறது போலவே நாமும் ஒளியில நடந்தால்தான் ஒருவரோடு ஒருவர் என்னவா இருப்போம்? நாம் ஐக்கியமா இருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஐக்கியமா இருக்க முடியும். சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நாம் ஐக்கியமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நேத்து ஒரு பாதி வசனத்தை சொன்னேன். நிறைய கிறிஸ்துவ வட்டாரங்கள்லயும் கார்லயும் ரோட்லயும் மேட்லயும் காம்பவுண்ட்லயும் வால் டெக்ஸ்ட் எல்லாம் என்ன போட்டிருக்கும்? நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைங்கிறது. அது முழு வசனமா பாதி வசனமா? நேத்து பார்த்தோம், அது பாதி வசனம். அதுக்கு மேல இன்னொரு பாதி முழுகிட்டாங்க, தேவையில்லாத வேலை. இப்ப இங்க ஒரு பாதி வசனத்தை முழுகிட்டாங்க கிறிஸ்தவம். இன்னைக்கு இருக்கிற மேக்சிமம் சர்ச் காம்பவுண்ட்ல எல்லாம் அது எய்தர் சிஎஸ்சி ஆர் சிடிஎஸ்சி ஆர் எல்லா இடங்கள்லயும் எந்த பாதி வசனம் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா? சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யாருக்கு இந்த வசனம்? சொல்லுங்க. இந்த வசனத்துல நீங்க எனக்கு சொல்லுங்க இன்டராக்ஷன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எஸ், ஆமென். 100% இந்த வார்த்தை உண்மை, ரைட். யாருக்கு இது சொந்தம்? இந்த வசனத்தை மீதி உள்ளது சொல்லுங்க. If we walk in the light, எதுல நடக்கிறவர்களா இருந்தால். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறார், ஆண்டவர் என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறார். நேத்து செஞ்சத, 10 வருஷத்துக்கு முன்னால செஞ்சத, துரோகம் பண்ணத, பணத்துல துரோகம் பண்ணத, அடுத்தவனை ஏமாத்தினத, கண்ட இடத்துல கை வச்சத,
கெடுத்து போட்டதை, திருடினதை, பொய் சொன்னதை, விபச்சாரம் பண்ணது, வேசித்தனது, குடிச்சது, இப்படி 1000 அக்கிரமங்களை, இருளுக்குரிய காரியங்களை ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்றாங்க. இது எப்ப சாத்தியம்? தேவன் எப்போ ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னா, நாம் ஏற்கனவே பால் சொன்னதை நான் சொல்ல விரும்புற மறுபடியும், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் அல்லது சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கு திரும்பும் பொழுதுதான் ஒருவனுக்கு பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. நான் இருளே தான் இருப்பேன், நான் இருளின் ராஜ்யத்துல தான் நான் இருப்பேன், சாத்தானுடைய அதிகாரத்துல தான் நான் இருப்பேன், ஆண்டவர் ஆனா என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னா நோ 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 நோ, இட் won't work out. அவன் தன்னை ஏமாத்திட்டான், அவன் வஞ்சகன், அவன் தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்றான்னு சொல்றார் ஜான். இங்க யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் ஒளியில நடந்தால்தான் தேவன் அவனுடைய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அவன் ஒளிக்கு வரணும், ஒளியில நடக்கணும். ஒளியில நடக்கிற மனுஷன் தான், ஆண்டவரே நான் தவறிட்டேனே, நான் தவறிட்டேனே, நான் தவறிட்டேனே, ஆண்டவரே இது பாவம், நான் அறிக்கை செஞ்சிடறேன், நான் இருள்ல இருக்க வேண்டாம், நான் ஒளியில நான் வரட்டும் அப்படின்னு வருகிறவனுக்கு, ஒளியில் நடக்கிறவனுக்கு மட்டுமே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் இதுல வெளிச்சம் பெறுவோம். இப்ப இவ்வளவு காரியங்களை நாம் தியானிச்சு பேசிக்கிட்டே இருக்கோம். யோவான் சொல்றதா இருக்கட்டும் அல்லது பவுல் சொல்றதா இருக்கட்டும். இப்ப நமக்குள்ள கேள்வி இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஹால்ல நான் ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாருடைய தாட் என்னவா இருக்கும்? 100 பேர் உட்காந்து 100 பேருடைய சிந்தை என்னவா இருக்குன்னு கேட்டா, ஆமா நான் ஒளியில தான் இருக்கேன். அதான் மாம்சத்தினுடைய இயல்பு என்னன்னா, அது 1000 பேர் விட்டு ஆமா ஆமா நான் அந்த ஆளு நான் கிடையாது, நான் எதுலதான் இருக்கேன், இன்னொரு வரைக்கும் மணி 11:10 வரைக்கும் 11:10 வரைக்கும் நான் எதுல தான் இருக்கேன்? நான் ஒளியில தான் இருக்கேன். நான் ஒளி கிறிஸ்தவன், நான் இருள் கிறிஸ்தவன் கிடையாது. நான் தேவனுடைய அதிகாரத்துல தான் இருக்கேன், நான் தேவனுடைய ஐக்கியமா தான் இருக்கேன், நான் ஒளியில தான் நடக்கிறேன், ஒளியினுடைய அதிகாரத்துல தான், ஒளியின் ராஜ்யத்துல தான் இருக்கேன். எல்லாரும் 1000 பேர் தான், 1000 பேரும் சொல்லுவோம், 1000 பேர் ஓட்டு போடுவோம். நம்மை வஞ்சித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு யோவான் சில டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டார், ஒரு செக்லிஸ்ட கொடுத்துட்டார், செக் பண்ணிக்க. இந்த காலையில நம்ம யோசிப்போம், பழைய பிலீவரோ நியூ பிலீவரோ நியூ கமரோ ஏற்கனவே இருக்கிறவர்களோ, நான் எனக்கே சொல்லிக் கொள்றேன். நம்ம இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நிதானிச்சு பார்ப்போம். whether we are in light or darkness, where we are. ஆமென். தெரிந்து கொள்ள விருப்பமா இருக்கா? நான் எந்த கிங்டத்துக்குரியவன், நான் எந்த ராஜ்யத்துக்குரியவன் தெரிந்து கொள்வதற்கு விருப்பம் உடையவர்களா இருக்கீங்களா? கை தூங்க பாப்போம். தெரிஞ்சுக்கணும்ல? ஓகே ரைட், நீங்க உற்சாகமா இருக்கீங்க. ஜான் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அதே யோவான் அப்படியே ஒரு மொட்டையா சொல்லிட்டு அப்படியே ஆகாயத்தில் சிலவு பண்ணிட்டு போ அப்படின்ட்டுலாம் போல, ரொம்ப தெளிவு, முதிர்ச்சி அடைந்த அப்போஸ்தலன் தெளிவா சொல்லிட்டார். பாருங்க, நான் வரிசையா காண்பிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நிறுத்தி வாசிப்போம். ஒளியிலே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதான் நம்மளுடைய சுவாபம், ஒளியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய ரோமன் கேத்தலிக் ஆர்சி பைபிள் வெர்ஷன் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர். இங்க புராட்டஸ்டன்ட் பைபிள்ல தன் சகோதரனை பகைக்கிறவன். ஆர்சி வெர்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் பிட்டு சேர்க்கிறேன். என்னன்னா, தன் சகோதரியை வெறுக்கிறவன், தன் புருஷனை வெறுக்கிறவன், தன் மனைவியை வெறுக்கிறவன், தன் மாமியை வெறுக்கிறவன், தன் மருமகளை வெறுக்கிறவன், தன் நாத்தியை வெறுக்கிறவன், தன்னுடைய பங்காளியை வெறுக்கிறவன், பகைக்கிறவன், தன் பக்கத்து வீடுகாரனை பகைக்கிறவன், வெறுக்கிறவன், மன்னிக்காதவன், சமாதானத்தை தேடாதவன், உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தை கீப் அப் பண்றவன். வேற என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் 11:15 வரைக்கும் எங்க இருக்கானா? இப்ப வாசிப்போமா? ஒளியில இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தன் சகோதரனை சகோதரியை, ஒரு மனுஷனை, கண்ணால் காணக்கூடிய ஒரு மனுஷனை பகைக்கிறவன், வெறுக்கிறவன், மன்னிக்க கூடாதவன், ஜென்ம சுவாபத்தோடு கூட வைராக்கியம் பாராட்டுகிறவன், இதுவரைக்கும் அவன் இருளிலே இருக்கிறான். காலையில செக் பண்ணீங்க, வேர் யூ ஆர், வேர் ஐ அம். ஏதோ ஒரு வெறுப்பு, ஒரு ஹேட்டர்னஸ், ஒரு பகைமை,
ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குரோதம், ஒரு வைராக்கியம், ஒரு கசப்பு. மூஞ்சில முழிக்க மாட்டேன், படியேற மாட்டேன், நான் படியேற மாட்டேன். அவன் பண்ண துரோகத்தை மன்னிக்க மாட்டேன், பேச மாட்டேன், மூஞ்ச திருப்பிக்குவேன். அப்படி இந்த காலை வேளை இந்த ஹால்ல இருக்கிறோமா? மை டியர் பிரதர் சிஸ்டர், உமக்கே தேவன் பேசுகிறது, உங்களுக்கே. தேவனுடைய வார்த்தை அல்ல திட்ட வேண்டாம். இதுவரைக்கும் இருள்ல இருக்கிறோம், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறீர்கள். Repent, come out from the darkness. அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்க வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்துல. அப்ப ஒளி அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, அன்பு. கீழே தன் சகோதர சகோதரியினிடத்தில், அது மாமியா இருக்கட்டும், இன்லாஸா இருக்கட்டும், நம்மளுடைய உடன்பிறப்புகளா இருக்கட்டும், whoever baby, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. கீழே 11ஆம் வசனம், தன் சகோதர சகோதரியை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அவன் குருடன், தான் போகும் இடம் என்னன்னு தெரியல. ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கேன்ட்டு. நோ 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 நோ, அது மோட்ச யாத்திரை கிடையாது, அது மோட்ச பயணம் இல்ல. டுவர்ட்ஸ் டெப்த், படுகுழிக்கு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். யோவான் ரொம்ப சிம்பிளா அழகா எழுதுறார். வேண்டாம், ஏமாத்திராத. அதெல்லாம் நான் சண்டே கிறிஸ்டியன், நான் ஞாயிற்றுக்கிழமை போயிடுவேன், நான் பைபிள் வாசிப்பேங்கிறதெல்லாம் ஏமாத்திக்காத. நீ பகைச்ச அப்படின்னா நீ இருள்ல இருக்க. நீ அன்பு கூர்ந்த மன்னிச்சுட்ட அப்படின்னா நீ ஒளியில இருக்க அப்படின்னு சொல்றார். ஜீசஸ் சொன்னதான ஒரு பேரபிளை நான் காண்பிக்க விரும்புறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பீட்டர் ஜீசஸ் ஒரு கேள்வி கேட்கிறார். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மட்டுமோ என்று கேட்டான். அது மன்னிக்கிறதுக்கெல்லாம் கவுன்சிலாம் கிடையாது. வாட் டஸ் இட் மீன்? 7 தரம் மாத்திரம் இல்ல, 7-70 தரம்னா தட் மீன்ஸ் அதெல்லாம் கவுண்டே கிடையாது. மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேரபிள சொன்னார். பரலோக ராஜ்யம், இந்த பேரபிள் நமக்கு தெரியும். ஒரு ராஜா கணக்கு பார்க்கிறார். இது பக்கமே இந்த நாகர்கோயிலிருந்து ஒரு பெரிய மிட்டா மிராஸ்தார், ஒரு லேண்ட் அப்படின்னு, ஒரு லேண்ட், பெரிய ஒரு பிரபு, ஒரு லார்டு, ஒரு பெரிய மிராஸ், ஒரு மிராஸ்தார். அங்க உள்ளதான பக்கத்தில் உள்ளதான அந்த திருவாங்கூர்ல போய் ராஜாவினிடத்துல தன்னுடைய பிசினஸ் பண்றோங்கிறதுக்காக லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டார், கடனா வாங்கிட்டு வந்துட்டார் வச்சுங்க. இங்க உள்ளதான ஒரு பெரிய மிட்டா மிராஸ்தார், ஒரு பெரிய லார்ட், லேண்ட் லார்ட், ஒரு லேண்ட் லார்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து இங்க வந்து பிசினஸ் பண்றார் நாகர்கோயில்ல. இப்படி பிசினஸ் ஆடி இப்படி படுத்துருச்சு. ஃபெயிலியர். பணம் போட்டது கிட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ராஜா, திருவாங்கூர் ராஜா என்ன யோசனை பண்றாரு, அப்படியே பெரட்டுறாரு. ஏய், என்ன நம்ம கொடுத்த எவ்வளவு பேருக்கு, நம்ம நிறைய பேருக்கு பணம் கொடுத்தோமே, ஆஸ்தி எல்லாம் கொடுத்தோம், இங்க வரவு செலவு கணக்கு நோட்டு எடு, யார்கிட்ட வர வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு பார், கணக்க பாருன்னு சொல்லிட்டு ராஜா கணக்கு பாக்குறாரு. திருவாங்கூர் ராஜா பாக்குறப்ப கணக்கு உள்ள சொல்றார், இந்த நாகர்கோயில்ல ஒரு லேண்ட்லார்டு ஒருத்தர் வாங்கிட்டு போனார் ராஜா. எவ்வளவு வாங்கினாரு அப்படின்னா 10,000 தாளந்து வாங்கினார். 10,000 தாளந்து கடன்பட்டவன் வாங்கிறான், ரொம்ப நாளா கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படி? அவனை அழைச்சிட்டு வர சொல்லு. இங்க இருந்து இந்த நாகர்கோயில் இந்த லேண்ட்லார்டு அங்க போறார். போன உடனே ராஜா கேட்கிறார், என்ன கேட்கிறார்? 25ஆம் வசனம். அவன் போன உடனே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். அந்த நாட்கள் என்ன இருக்கு அப்படின்னா, பணம் காசு கடனை அடைக்க முடியல அப்படின்னா அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அடிமை சந்தையில பிடிச்சு வித்துடலாம். சரி, வர்றது வரட்டும், ரைட்டு, அவன் பொண்டாட்டி எங்க, உன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடு, கொடுக்க வக்கீல் இல்ல, வாங்கினல்ல, வாங்கி தின்னு அழிச்சல்ல, வழியில இல்ல, வாங்க, எங்க உன் மனைவி, எங்க உன் பிள்ளை எல்லாம் வா, ஏய் இதை கொண்டு போய் அடிமை சந்தைக்கு கொண்டு போ, ஆடு மாடு விக்கிற மாதிரி வித்து, ஏலம் போட்டு வித்து காசு வர்ற கொண்டு வந்து கொடு, போன அனுப்பிச்சு விடு அப்படின்னு அங்க அந்த நாட்கள் உண்டான காரியங்கள். இங்க இருந்து போறாரு, சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும்,
நான் 10,000 தாளந்து உங்களிடத்துல கடன் பட்டேன், எனக்கு அடைக்க நிர்வாகம் இல்ல, எப்படியாவது நான் அடைச்சு தீர்த்துறேன், என் மேல இரக்கமாயிருங்க இரக்கமாயிருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு கையை உயர்த்தினான். அந்த தயால பிரபு, அந்த திருவாங்கூர் ராஜா என்ன செஞ்சார் பாருங்க. 26ஆம் வசனம். அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, அந்த நாகர்கோயில் லேண்ட்லார்ட் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன். எங்க கொடுத்து தீர்க்கிறது? அக்கே இல்ல, வேற வழி, எப்படியாவது அடைச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு உழுவுறான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி ஆச்சரியனால் ஆச்சரியம். யாராவது இவனை மன்னிப்பாங்களா? ரைட்டு போ, அவன் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இவனால வாழ்நாள்ல கொடுத்து தீர்க்க முடியாது, நான் பட்ட கடனை அடைச்சு தீர்க்க முடியும் நினைக்கிறீங்க? தேவனுக்கு விரோதமாய், ஆண்டவரே எங்கள் கடன்களை என்ன செய்தருளும் பொறுத்தருளும், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் என்ன செய்யறது போல, அதுலயும் ஆண்டவர் ஒரு இக்கு வச்சாரு, மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை என்ன செய்தருளும் பொறுத்தருளும். ஒரு காலம் நாம் நம்மளுடைய நீதியினால, சுய நீதியினால, தவத்தினாலேயோ நீதியினாலேயோ சன்மார்க்க கிரிகளினாலோ நம்மளுடைய கடனை என்ன செஞ்சிட முடியாது. நிறைய பேர் பரிகாரம் தேடுறான், புண்ணியத்தை தேடணும்னு சொல்லிட்டு பரிகாரத்தை தேடணும்னு சொல்லிட்டு கண்ட கண்ட இடத்துக்கு போறான். ஒரு காலம் நம்மளுடைய பாவத்தினுடைய கடனை என்ன செய்ய முடியாது, நாம் தீர்க்க முடியவே முடியாது. தேவனே ஒரு காரியத்தை செய்தது, ரைட் போ மன்னிக்கிறேன், மனது இறங்கி விடுதலை பண்ணி அந்த 10,000 தாளந்து எத்தனையோ கோடி கோடி கோடியை மன்னித்து விட்டான். அவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன பாட்டு பாடுவான் சொல்லுவான், சூப்பர் பாட்டு. என்ன என்ன ஆனந்தம், எங்க இருந்து பாட்டு? திருவாங்கூர்ல இருந்து நாகர்கோயில் ஃபுல்லா பாட்டு. என்ன பாட்டு? தலைவர் பாட்டு பாடிட்டு வராரு பாருங்க. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், மன்னன் நேசு என் பாவத்தை எல்லாம் என்ன செய்தாரே அப்படின்னு பாட்டு. பாட்டுக்கு என்ன பஞ்சம்? பாட்டுக்கு என்ன பஞ்சம்? திருவாங்கூர்ல இருந்து நாகர்கோயில் வரைக்கும் தலைவர் பாட்டு பாடிட்டு வர்றார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்னு வந்து நாகர்கோயில இறங்கி தான் வீட்டுக்கு போறதுக்கு அப்படி போறப்ப ஒரு ஆளை பார்த்துட்டார். இந்த மிட்டா மிராஸ்தார் லார்டு லங்கோடு, நாகர்கோயில் லார்டு லங்கோடு என்ன செஞ்சிட்டார்? ஒரு ஆளை பார்த்துட்டான். இவன்ட்ட ஒருத்தன் எத்தனை வாங்கினவன் அப்படின்னா, இந்த லார்டு லங்கோல்ட்ட ஒருத்தன் என்ன வாங்கியிருக்கான் அப்படின்னா 100, எவ்வளவா 100 வெள்ளி பணம். 28ஆம் வசனம். இன்னும் வீடு போய் சேரல பாத்துங்க. லேண்ட்லார்டு இன்னும் தான் வீட்டுக்கு வரல, நாகர்கோயில் தான் வீட்டுக்கு வரல, எல்லாம் ஆண்டவே பாட்டு. என்ன என் ஆனந்தம், மன்னன் இயேசு என் 10,000 தாளந்தே மன்னித்தாரேன், பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. பாடிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட விட்டு பஸ் இறங்கி வீட்டுக்கு போறதுக்குள்ளாரே ஒரு சக மனுஷனை தன் ஊழிய தன்ட்ட 100 வெள்ளி பணம் கடன் வாங்கணும்னு பார்த்த உடனே சொல்லுன்னு கோவம் வருது. அவன் அப்படியே ஒதுங்குறான், அப்படியே டீ கடையில ஒதுங்குறான். ஏய், இந்த லார்டு லங்கோடு நம்ம மேல என்ன செஞ்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே ஒதுங்கி அப்படி டீ கடை ஒதுங்குறான். எங்கடி நீ ஒதுங்குற அப்படின்னு துண்டை போட்டு கழுத்தை பிடிச்சு நெருக்கி என்ன சொன்னான்? கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை பிடிச்சு நெரிச்சு, எங்கடா ஓடுற திருட்டு பயல, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் ரோட்ல டீ கடையிலே வாசல்ல உழுறான். அந்த லேண்டார்டுடைய வாசல்லையே, அந்த டீ கடை வாசல்லே அவன் காலில் உழுறான். ஐயா 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 ஐயா, கொஞ்சம் பொறுத்துங்கய்யா, கொஞ்சம் பொறுத்துங்கய்யா, கொஞ்சம் எப்படியாவது நான் அந்த 100 வெள்ளி பணத்தை நான் கொடுத்துறேன்யா, இறக்கமா இருங்கய்யா. அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுவான். See that word? அவன் காலில் விழுந்து பஜார்ல டீ கடை வாசல்ல அந்த லேண்ட்லார்டுடைய அந்த காலடி வாசல் உளுந்து என்ன மன்னிங்க, எனக்கு கொடுத்துறேன் தீர்க்கிறேன்னு சொன்னான். 30ஆம் வசனம். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அன்னைக்கு இருந்ததான காவல், அன்னைக்கு இருந்ததான போலீஸ் ஸ்டேஷன், அன்னைக்கு இருந்ததான செட்டப், அன்னைக்கு இருந்ததான இந்த செட்டப்ல அங்கேருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய், இவர் தான் லார்டு லங்கோலாச்சே, அப்படியே அழைச்சிட்டு போய், இவன் ரொம்ப நாளா என்ன ஏமாத்திட்டு இருக்கான், இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. இங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சார், வணக்கம் சார்,
காசு, லாடு, மிட்டா, மிராசுதார், என்ன சார் ஏமாத்திட்டு இருக்கான், என்கிட்ட வாங்கின கடனை கொடுக்கல, என் மேல ஒரு எஃப்ஐஆர் போடு அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு வீட்டுக்கு வரான். இந்த காரியத்தை சபையில சொல்லிட்டு, சபையில சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், இந்த காரியத்தை சபையில இதே மாதிரி கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு இதை கேள்விப்பட்ட திருவாங்கூர் ராஜாவுக்கு என்னடா வரும்னு சொல்லிட்டு சபையை பார்த்து, காங்கிரிகேஷனை பார்த்து நான் கேட்கிறேன். சண்டே கிளாஸ் சொல்றான், ராஜாவுக்கு கோவம் அங்கிள். என்ன சொல்றான்? ராஜாவுக்கு கோவம் அங்கிள். ஏண்டா 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 பேபி ராஜாவுக்கு கோவம் சொல்றான். பிள்ளைகளுடைய வாயினாலே ஞானம் விளங்குது. அந்த சண்டே கிளாஸ் புள்ள சொல்றான், கதையை புரிஞ்சுக்கிட்டு கேட்டவன் சொல்றான், ராஜா இவருக்கு அவ்வளோ மன்னிச்சார்ல, இவன் இந்த 100 பணத்தை என்ன செஞ்சிருக்கணும்? மன்னிச்சிருக்கணும்ல. அவன் மன்னிக்கல. அவ்வளோ மன்னிக்கப்பட்டவன் அந்த சக மனுஷனுக்கு அவன் 100 மன்னிச்சிருக்கணும்ல அங்கிள். அப்ப ராஜாவுக்கு கோவம் தானே வரும். உனக்கு கோவம் வருதானே? எனக்கு கோவம் வருது. உனக்கு மௌனே, உனக்கு கோவம் வருதுன்னா ராஜாவுக்கு எவ்வளவு கோவம் வரும்? காலை வேளையில தேவன் ஆன்சர் சொல்லுங்க. நீங்க இந்த ஹால்ல யாராவது மன்னிக்காம உட்கார்ந்துருக்கீங்களா? சம் எக்ஸ், சம் ஒய், யார் அந்த உங்களிடத்தில் கடன்பட்ட அந்த 100 வெள்ளி பணம் கடன்பட்டவன் யார்? அந்த சக மனுஷன், அந்த சக உடன் வேலைக்காரன் யார்? உங்களுடைய மனைவியா, உங்களுடைய புருஷனா, உங்களுடைய நாத்தியா, உங்களுடைய இன்லாவா, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களா, உங்களுடைய சொத்தை அபகரிச்சவங்களா, உங்களுடைய சொத்தை அபகரிச்சவங்களா, உங்களை கோர்ட்ல ஏத்தினவங்களா, உங்களை தீது பேசினவங்களா, ஹோர் மேபி கடன் தான் அது. உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்டது கடன், பாவ கடன் தான் அது. 100 வெள்ளி பணம் தான் அது. ஆனால் டோன்ட் ஃபர்கெட், நமக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு? 10,000 தாலந்து, கோடி, crores and crores. அவ்வளோ மன்னிக்கப்பட்டவன் தன் சக மனுஷனுடைய பாவத்தை அவனுக்கு மன்னிக்க முடியலன்னு இந்த செய்தி ராஜா சீ மாதிரி பரவிடுச்சு. 31 என்ன நடுவுல பஜார்ல நடந்தது, நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட் பஜார்ல நடந்ததை பார்த்துட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதை எல்லாம் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். 32 அவனுடைய ஆண்டவன், அந்த ராஜா அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால், நீ என்னை அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் மன்னித்து விட்டேன். 10,000 தாலந்து உனக்கு நான் மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து, அப்ப மன்னிக்காதவன் மேல தேவன் என்னவா இருக்கார் சொல்லுங்க பாப்போம். திரும்ப சொல்லுவோம், யார் மேல தேவன் கோபமா இருக்கிறான்? மன்னிக்காதவர் மேல் தேவன் கோபமா இருக்கிறார். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். தேவன் பார்த்து சொல்ல வேண்டாம், உன் மேல நான் கோபமா இருக்கேன். ஒரு சக மனுஷன் நீ இருதயத்திலிருந்து ரிலீஸ் பண்ணாம இருக்கிற அப்படினால் உன் மேல நான் கோபமா இருக்கேன். நீ என்னிடத்துல எவ்வளவு வேண்டிக் கொண்ட, எவ்வளவு உனக்கு நான் மன்னிச்சேன். நீ இருள இருக்க, நீ சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்க. அவனிடத்தில் கோபம் அடைந்து இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் நிப்பாட்டிக்குவான். அவனுக்கு ராஜா எவ்வளவு மன்னிச்சார்? எவ்வளவு? 10,000 தாலந்து. இப்ப கணக்கு பிள்ளை இங்க வாடா, அந்த நாகர்கோயில் அந்த லாடு அவனுக்கு எவ்வளவுடா மன்னிச்ச? 10,000 அக்கௌண்ட் யார் தலையிலே வச்சிரு, யார் தலையிலே வச்சிரு, அவன் தலையிலே வச்சிரு. அவன் இன்னும் 10,000 தாளந்து அவன் கொடுத்து தீர்க்கணும். ராஜா நீங்க மன்னிச்சீங்களே, ஏதோ வாபஸ் வாங்கிட்டேன். அவன் மன்னிச்சதை வாபஸ் வாங்கிட்டேன். ஆள் கடல்ல போட்டேன்ல, எடுத்துட்டேன். அத சொல்லி மேனே போராட்டாதீங்க. ராஜா ஆள் கடல்ல தூக்கி எடுத்து அக்கௌண்ட்ல போடுறான். முதுகுக்கு பின்னால தூக்கி எறிஞ்சிங்களே, ஆமா திரும்ப எடுத்து வச்சுட்டேன்.
அவன் அக்கவுண்ட்ல போட்டுரு, அவன் பாவம் என்ன மன்னிக்கப்படல. ஓ காட், நிறைய foolish கிறிஸ்டியன்ஸ், மதீனமான புத்தீனமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. மன்னிக்கப்பட்டதுதான். ஆனால் ஒரு சக மனுஷனுடைய 100 வெள்ளி பணத்தை அவனால் என்ன செய்ய கொடுனா மன்னிக்காத பட்சத்தில் அவனுடைய ஓல்டு எல்லா அக்கவுண்ட்ஸும் எங்க வந்து விழுந்துரும், மறுபடியும் அவன் அக்கவுண்ட்ல இருந்து விழுந்துரும். திஸ் இஸ் ட்ரூத். அதெல்லாம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதெல்லாம் இது உங்களுடைய தியாலஜி, உங்களுடைய ஓன் தியாலஜி. சரி, ஜீசஸ் என்ன சொன்னார்? அவன் பட்ட கடனை எல்லாம், அவன் பட்ட கடனை 10,000 டாலர் இருக்கா எடுத்து அவன் தலையில வை, தான் கொடுத்து தீர்க்கும் அளவும். இன்னும் ராஜாவுக்கு கோபம் அடங்கல, ராஜாவுக்கு கோபம் அடங்கல. என்ன சொல்றாருன்னா, அவனை கூட்டு வாங்கடா, அவனை கூட்டிட்டு வா. என்ன திணற இருந்தா நீ வந்து என்கிட்ட என் காலில் விழுந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னியே, உன் பாவம் எவ்வளவு பெருசு. ஒரு சக மனுஷனுடைய பாவத்தை 100 பணத்தை உன்னால வெண்ணிக்க முடியல. உன் தலையில அக்கவுண்ட்ல மறுபடியும் எல்லாத்தையும் போட்டேன், இவனை போய் ஜெயில போடுங்க. ஜெயில போறது மாத்திரம் இல்ல, டார்ச்சரர்ஸ். இவனுடைய சரீரத்தை டார்ச்சர் பண்ற உபாதிக்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுங்கடா. சில ஜெயில எல்லாம் பாப்போம்ல, இதை வச்சு என்ன செஞ்சாரு சொல்லுங்க பாப்போம். குத்துறது இல்ல. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு, 1000 இருக்கலாம். இவனை டார்ச்சர் பண்ணுங்க, இவனுடைய பிசிக்கல, இவனுடைய சரீரத்தை டார்ச்சர் பண்ணுங்க, ஒப்புக்கொடு. இவனை சும்மா விடக்கூடாது, இவனை டார்ச்சர் பண்ணுங்க, இவனுடைய பிசிக்கல பாடியை டச் பண்ணுங்க, குத்துங்க இவனை. நிறைய பேருக்கு நான் வாபஸ் வாங்கல, நிறைய பேர் தங்களுடைய பாவத்தை அடுத்தவர்கள் மன்னிக்காம இருக்கிறதுனால நிறைய பேர் பாடியில சஃபரிங்ஸ், சிக்னஸஸ். நம்மளை செக் பண்ணிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சிக்னஸ் வந்து நல்ல ஒரு ஆவிக்குரியவனா இருந்தா அவனுடைய சிந்தை என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த சிக்னஸ் வந்திருக்கு, என் பாடியில இந்த சிக்னஸ் என்ன, நான் முதல்ல ஒரு ஆவிக்குரியவனுடைய சிந்தை அப்படியே பாக்குறோம். யார்ட்டையாவது நான் மன்னிக்காம இருந்திருக்கனா, யார் மேலேயாவது கடினமா இருந்திருக்கனா, என் கை யார் மேலேயாவது கடினமா இருக்கா, யாரையாவது ரிலீஸ் பண்ணாம இருக்கனா, என் இருதயத்தில் நான் வறுமை வச்சிருக்கனா, மன்னிக்காம இருக்கிறனா, அன்பு கூறாம இருக்கிறனா, கசப்பு இல்லாம இருக்கனா, யார் அந்த நபர்? ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது இது என்னன்னு தெரியல. சரி, ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் போங்க. There are lot of skin specialists. அல்சரா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், ஸ்கின்னா இருக்கட்டும், வாட்டர் இட் மே பி, டாக்டர்ஸ்ட போவோம். நல்ல ஒரு பிசிஷியன்ஸ்ட போவோம், ஆலோசனை பெறுவோம், செலவு பண்ணுவோம், டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்போம், எல்லாம் இருக்கட்டும். ரெண்டாவதா இருக்கட்டும், நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்மளை செக் பண்ணிக்க வேண்டியது, ஆண்டவரே சம்திங் இஸ் இட் ரிலேட்டட் வித் சம் மை ஸ்பிரிச்சுவல் திங். நான் யாராவது மன்னிக்காம இருக்கனா, எங்கேயாவது மன்னிக்காம இருக்கணும், யார் மேலேயாவது நான் கசப்பு வச்சிருக்கணும், யார் மேலேயாவது ஹேட்டட்னஸ் குரோதத்தை வச்சிருக்கணும், எனக்கு செக் பண்ணுங்க ஆண்டவரே. நம்மளுடைய மனது அறிய, நம்மளுடைய கான்சைன்ஸ் அறிய, நம்மளுடைய மனது அறிய கிளியர் கான்சைன்ஸா இருக்கு. நோ, நான் எல்லாரோடையும் நான் சமாதானமா இருக்கேன், என் இருதயத்துக்குள்ள கசப்பு இல்லைங்கிறது ஆண்டவரே நான் நிச்சயத்துக் கொள்றேன். என் இருதயத்துல ஒரு பிட்டர்னஸோ, ஒரு வைராக்கியமோ, ஒரு ஜெலஸ், ஒரு என்வியஸோ அல்லது ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூட் யார் மேல இல்ல. நான் என்ன சுத்திகரித்து கொண்டேன், எனக்கு விவரம் அறிஞ்சு என்ன நிதானித்து நியாயந்தித்து பார்த்ததுல அப்படி என்கிட்ட ஒண்ணு சொல்றதுக்கு இன்னும் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்தர் மூவ் யார்கிட்ட போலாம், நெக்ஸ்ட் யார்கிட்ட போகணும், அப்புறமேல நான் மெடிக்கல்ல போலாம், டாக்டர்கிட்ட போலாம். சிலர் இந்த கட்டத்துக்கு வர்றதே இல்லை, தங்களை நிதானித்து நியாயந்தித்து பார்த்து கொள்றது இல்லை. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நிஜமாய் நடந்த ஒரு காரியத்தை ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டட், ஒரு காட்லி, ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் தன்னுடைய நூலில் எழுதினதை சொல்றேன். ஒரு நல்ல ஒரு காட்லி, ஒரு பயஸ் கிறிஸ்டியன், தேவ பக்தி நிறைந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு கிறிஸ்டியன் தன்னுடைய புக்ல அப்படி எழுதுறாரு.
அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு லேடி வந்து தன்னுடைய காரியத்தை காமிக்கிறாங்க. ஸ்கின் ப்ராப்ளம், தோல் வியாதி. அவர் கொஞ்சம் ஜெனுவன் பர்சன், கொஞ்சம் கிறிஸ்டியன் வேல்யூஸ்லாம் அவருக்கு இருக்கு. சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், அவர் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அவர் பார்க்கிறாரு, தோல் வியாதி எல்லாம் பார்த்துட்டார். ஓகே, உடனே விசாரிக்கிறார், இது எப்ப சம்பவிச்சது அப்படின்னு கேட்கிறார். இந்த சீசன்ல, இந்த பீரியட்ல இருந்து எனக்கு இவ்வளவு நாட்களா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஓகே, அப்ப அந்த டைம்ல உங்களுடைய மனதை பாதிக்கிற அளவுக்கு, உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய இருதயத்தை பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டான். எஸ், என் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. யாரையாவது நீங்க மன்னிக்காம இருக்க முடியுதா, மன்னிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா உடனே சொல்றாங்க, எஸ், நான் ஒரு விடோ, என் புருஷன் எனக்கு கிடையாது. நான் வந்து நான் இருக்கிற என்னுடைய ஊர்ல, என்னுடைய வில்லேஜ்ல நான் ஒரு முட்டை பிசினஸ் பண்றேன். அதுதான் எனக்கு வியாபாரம். அதை வச்சுதான் என் குடும்பத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். அந்த ஊர்ல, நான் இருக்கிற ஊர்ல ஒரு ரிட்டையர்டு பர்சன், ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆகி வந்தவர் தான் எடுத்து இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தன்னுடைய லைஃப் எப்படி ஓட்டுறதுன்னு பாக்குறப்ப இந்த ஓல்டு விடோ சாதாரண ஒரு முட்டை பிசினஸ் செஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு காசு சம்பாதிக்கிறப்ப ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல செய்யறாங்க. நாம ஒரு பெரிய ஸ்கேல்ல செஞ்சா என்ன, அதுக்குன்னு ஒரு டூ வீலரை, வண்டி இண்டி எல்லாம் போட்டுக்கிட்டு ஹோல்சேல்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த அம்மா செஞ்சாங்கன்னா 4 தெரு, 4 வீடு, 4 ஊருக்கு போறவங்க இவங்க என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஹோல்சேல்ல ஒட்டு மொத்தமா இறங்கி அந்த முட்டை பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இந்த லோக்கல்ல. இந்த அம்மாவுக்கு அப்படியே படுத்துருச்சு. அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அவர் பிடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. இந்த அம்மாவுக்கு அப்படியே ஆனோன்னு சம் சார்ட் ஆஃப் இல் ஆட்டிடியூட், ஒரு குட் ஆட்டிடியூட் கிடையாது. நம்ம பாஷையில சொன்னோம்னா, குடியை கெடுத்தான் துரோகி, என் குடியை கெடுத்தான், என் வயிற்றுல மண்ணள்ளி போட்டான், என் தொழில பிசினஸ்ல என் மண்ணள்ளி போட்டான், வந்தான் பாரு குடிகெடுத்த பாவின்னு சொல்லிட்டு அப்படியே இருதயத்துல உண்டாகி பூவா இல்ல, வழி இல்ல, சாப்பாடு வழி இல்ல, தன் பிசினஸ்ல இன்னொருத்த போட்டிக்கு வந்து இப்படி ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லா உடற்கூறுகள் மாற்றம் எல்லாம் வெளிப்பட்டு சரீரத்தில் எல்லாம் தோல்வியாதி. அவர் உடனே சொல்றாரு, நான் எவ்வளவுதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உங்களுடைய ஆட்டிடியூட நீங்க மாத்திக்கணும், நீங்க மன்னிக்கணும். நீங்க என்னால முடியலையே, எஸ் முடியல, பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னால முடியலன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு கிறிஸ்துவனுடைய கல்வாரி அன்பை சொல்லி, கிறிஸ்து எவ்வளவாய் நமக்கு மன்னித்திருக்கிறார், எவ்வளவு திரளான பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் அடுத்தவனுடைய பாவத்தை மன்னிச்சா என்ன அப்படின்னு அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி, கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தம் நீங்க மன்னிக்கலனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் பெஸ்ட் யாருக்காவது இப்ப இந்த சொறி சிறங்குல இருந்து என்னவாகிறதுக்காவது மேன்மையான ஒரு சத்தியத்துக்காக நீ தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் செகண்ட் பெஸ்ட் உன் சொறியிலிருந்து நீ விடுதலை ஆகணுங்கிறதுக்காவது நீ அவனை மன்னிச்சுதான் ஆகணுங்கிறப்ப, டாக்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, அந்த டாக்டர் ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறம் இருதயத்திலிருந்து விடுதலை ஆக்கி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ற காரியங்களுக்கு அப்புறம் அவங்க ஹீல் ஆனாங்க. அதனால நமக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதிக்கும் நம்ம எதுதான் சொல்லல, நோ. எதை செக் பண்ணிக்கணும்னு சொல்ல வரோம், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்பிரிட், நம் உள்ளான இன்னர் மோஸ்ட் பீயிங் செக் பண்ணிக்கணும். இஸ் இட் சம்வேர் ரிலேட்டட் வித் திங்ஸ், லார்ட் ஷோ மீ, காண்பிங்க. ஜீசஸ் மார்க் 11ஆம் அதிகாரத்துல இந்த விஷயத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆண்டவர் பேசினார் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், 22ஆம் வசனத்திலிருந்து இதை வந்து ஆண்டவர் முதல்ல ஒரு சொல்லிட்டு அடுத்து 24 கூட வாசிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல பாருங்க 24. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ,
இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இதுக்கு என்னென்னமோ இதுக்கு எவையில கேட்டுக்கொள்வீர்னா, ஆண்டவரே ஒரு 4 வீலர் வேணும், எனக்கு ஒரு ஹூண்டாய் கார் வேணும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணப்ப எவ கேட்டுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு, நல்லா இந்த கார் வேணும்னு கேளு, பிளைட் வேணும்னு கேளு, வீடு வேணும்னு கேளு. உனக்கு கேட்கறதெல்லாம் உண்டாகணும்னா இந்த செழிப்பின் உபதேசத்தை போதிக்கிறதுக்கு நிறைய டுபாக்கூர் பாஸ்டர்ஸ் there are in the world. நாம் கேட்க வேண்டியது வேற. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது எவையெல்லாம் கேட்டுக்கொள்ளணுங்கிறத ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை சொன்னார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்க கேட்க வேண்டிய விதமாவது அப்படின்னு லூக்கா 11, மார்க் 6, லூக்கா 18. ஓ காட், கிறிஸ்டியன்ஸ் ஃபுல் பிளைண்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். அதனாலதான் இப்படிப்பட்ட டுபாக்கூர் பாஸ்டர் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீ கேட்க வேண்டிய விதமாவதுங்கிறதெல்லாம் ஏதோ பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு நான் இதை கேட்கிறேன் ஏதோ ஒரு வசனத்தை பொறுக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள் எக்கச்சக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜெபம் பண்ணீங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், ஆண்டவரே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஆண்டவரே நான் வச்சிருக்கிற என் பிள்ளைகள் எல்லாம் சீஷனா மாறணும், ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு born again எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, என் பொண்ணு ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஆண்டவரே என் பொண்ணு ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் மகன் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் பையனுக்கு சீக்கிரமாய் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வேணும், ஆண்டவரே என் பிள்ளை இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா இருக்கணும். இதான் நம்மளுடைய இன்னர் மோஸ்ட் பீயிங்ல இருந்து நம்ம கேட்கறது. ஆண்டவரே என்னுடைய மனைவி இன்னும் காட்லியா இருக்கணும், நான் இன்னும் காட்லியா இருக்கணும், இன்னும் நான் தாழ்மையா இருக்கணும், இன்னும் என்னுடைய செல்ஃபிஷ்னஸ்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, எவையில கேட்டுக்கொள்வீர்களோ, ஆண்டவரே என்னுடைய பெருமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என்னுடைய சுயநலத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, அடுத்தவர்களை அன்பு கூறுகிறதான அந்த இரக்கத்தை தாங்க, அன்பு கூற மன்னிக்க எனக்கு கிருபையை தாங்க. நம்ம எவையில கேட்டுக்கொள்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் எர்த்லி திங்ஸ்? கேட்கலாம், அன்றெண்டு உள்ள எங்களுக்கு பிரெட் தாங்க அப்படிங்கிறது எஸ். ஃபோர்த் திங், 4வது விஷயம், ஜீசஸ் சொல்லி கொடுக்காம இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் கேட்க வேண்டாமா? பூவாக்கு கேட்க வேண்டாமா? சோத்து கேட்க வேண்டாமா? எஸ், தேவனுடைய ஆர்டர்ல, பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பர் 1, பிரியாரிட்டி நம்பர் 1, ஃபாதர் glorify the name, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமாகிய தேவனுடைய ராஜ்யம் குடும்பத்தில் வரணும், பலவந்தப்படுத்தப்படணும், உம்முடைய சித்தம் ஆண்டவரே டெய்லி உம்முடைய சித்தம் என் வீட்டில் நடக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். நம்பர் 3, நம்பர் 4, ஆண்டவரே எங்களுக்குரிய பூவாவை தாங்க. கேட்க சொன்னாரா இல்லையா? எஸ், தட்ஸ் ஆர்டர். நம்பர் 4, வாட்ஸ் தி பிரியாரிட்டி? glory, ஒரு மகிமை, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். தென் எனக்கு வேண்டிய சாப்பாடு தாங்க, எனக்கு வேண்டிய ஐஸ்கிரீம் தாங்கன்னு இல்ல, எனக்கு வேண்டிய பிரியாணி தாங்கன்னு இல்ல, எனக்கு வேண்டிய சாப்பாடு, பூவா, பிரெட், ஐஸ்கிரீம் இல்ல, பிரியாணி இல்ல, குஷி லைஃப் இல்ல, கம்ஃபர்டபிள் லைஃப் இல்ல. கிறிஸ்டியன்டம் எங்கேயோ இருக்கு. நாம் கேட்க கூடாதுன்னு இல்ல, கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு தெய்வீகமான ஒரு சுகம் உண்டாகட்டும், என்னுடைய சரீரத்தில் எனக்கு சுகத்தை தாங்க, என் பிள்ளைகளுக்கு சுகத்தை தாங்க, எனக்கு அப்பத்தை தாங்க, என் பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க, என் பிள்ளைகளுக்கு படிப்பை தாங்க, வேலையை தாங்க, பிரெட்டை தாங்க. எஸ், we can ask. நம்பர் 4, அதான் பிரியாரிட்டி. நம்பர் 4 ஒண்ணு கிடையாது. இங்க நான் வாசிக்கிறோம், ஜீசஸ் சொல்லிக் கொடுத்தார், நீங்க அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி கேட்பான், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்போமானால் நாம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்கள்? விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்னாகும்? உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 25வது வசனத்துல வச்சாரு பாருங்க, செக்கு, சக்குன்னு ஒரு செக்கு வச்சாரு பாருங்க. நீங்கள் நின்று, எப்படி? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில், ஒருவன் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டாயிருக்குமானால், எப்படி? பைபிள் பாத்தீங்களா? எத்தனை பேர்? ஒருவன் பேர், ஒருத்தன் பேர்ல.
கிடுகிடுன்னு வாசிட்டு போயிடக்கூடாது. ஒருத்தம் பேர்ல, ஒருவர் பேர்ல, யாரோ ஒருவர், சம் எக்ஸ் ஆர் ஒய், ஒருத்தம் பேர்ல ஒரு குறை உண்டாயிருக்குமானால், ஒரே ஒரு குறை, ஒரு தப்பிதம், ஒரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை அங்கே செக்கு. ஓன் தப்பிதத்தை ஆண்டவர் மன்னிக்கணும்னா, ஓன் 10,000 தாலந்து அவர் என்ன செய்யணும்னா மன்னிக்கணும்னா, நீ அந்த 100 வெள்ளி பணத்தை, அந்த தப்பிதத்தை, அந்த குறையை, அந்த 100 வெள்ளி பணத்தை அவனுக்கு என்ன செய்யணும்? நீ மன்னிக்கணும். நீ அப்படி மன்னிக்கலனா, அந்த 100 வெள்ளி பணத்தை, அந்த குறையை, அந்த ஒரு தப்பிதத்தை நீ மன்னியாமற் போனால், பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவும் உன்னுடைய 10,000 தாலந்தை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். அப்ப நான் வெயிட்டிங்ல வேற இருக்கேன், நான் ஜெபம் பண்றதுக்கு நிறைய பெட்டிஷன்ஸ் வேற போட்டுட்டு இருக்கேன் இங்க ஒரு பக்கம். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க அப்போ? எல்லாம் அப்படியே பெண்டிங்ல நிக்குது, எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இப்ப இந்த வீட்டுல உள்ளவங்க ஒரு டேப் இருக்கு, டேப்பை திறக்கிறாங்க, என்ன வரணும்? தண்ணி வரணும். ஒன்னு ரெண்டே ரீசன் தான், தண்ணி இதுல வரல அப்படின்னா, எப்பா மேல டேங்க்ல என்னது தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரியல, மோட்டர் போட்டு விடுங்கன்னா. அது ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்றாங்க, வீட்டுல ஒய்ஃப் சொல்றாங்க, இப்பதாங்க டேங்க் ஃபுல் ஆகி ஓவர் ஃபுல் ஆகி என்ன செஞ்சிச்சு, வழியுது, டேங்க் ஓவர் ஃபுல் ஆகி இருக்கு. பைபிள்ல சங்கீதத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய நதி ஆல்வேஸ் ஃபுல்லா. எப்படி 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 தேவனுடைய நதி, பரலோகத்தில் உள்ள நதி, டேங்க் வந்து என்னவா? ஆல்வேஸ் என்னது? ஃபுல், நிறைஞ்சு வழியுது, ஓவர்ஃப்ளோ. அதனால எங்க பிரச்சனை இல்ல, டேங்க்ல பிரச்சனை இல்ல, திறந்தா வரணும்ல. அப்ப சம்வேர் என்ன இருக்கு சொல்லுங்க அப்போ? ஒரு பிளாக் இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் ரொம்ப விவேகம். வரலன்னு சொன்ன உடனே இங்கேருந்து ஓடி போய் உடனே போன் அடிச்சு ஒரு பிளம்பரை வரவழைச்சு, ஏன் இல்லைன்னா ஸ்தம்பிச்சு போயிடுமே லைஃப். உடனே ஒரு பிளம்பர் வந்து அவனை பார்த்து இங்க கட் பண்ணி அங்க கட் பண்ணி அந்த பிளாக்கை எடுக்கிறதுல எவ்வளவு மும்முரம் எடுக்கிறோம், எவ்வளவு மும்முரம். இந்த அட்லீஸ்ட் இந்த உலக தண்ணிக்கு ஒரு பிளாக்க ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு மும்முரம் எடுக்கிறோம். அது போல ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய நதி சம்பூர்ணமாய் நம்மளுடைய குடும்பத்தில் வந்து விழுந்து நம்மை சந்தோஷிப்பிக்கிறதுக்கு அந்த பிளாக் எடுக்க வேண்டாம். ஒரு பிளாக் என்ன? மன்னிக்காம இருக்கிறது. ஆண்டவர் இங்க 1000 பாவங்களை சொல்லல, நீ நின்னு ஜெபம் பண்ணும் பொழுது எந்த சின்னாவது சொன்னார்னா நோ. பட்டியல் எவ்வளவு போடலாம், இந்த உலகத்துல பாவ பட்டியல் எவ்வளவு சின்ன லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஜீசஸ் எல்லா சின்னையும் விட்டுட்டார், ஒரு சின்னதான் இதுல வந்து சொன்னார், என்னது? மன்னிக்காம இருக்கிறது வேண்டாம். நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது யார் வேறலையாவது உனக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா முதல்ல மன்னிச்சிரு. வேற எந்த பாவத்தையும் சொல்ல, பொய்யே, இந்த கண்ணால நான் பார்த்துட்டேன், நான் இச்சித்துட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. இந்த ஒண்ணு மாத்திரம் தேவனால் பொறுத்துக்கவே முடியாது. எதை மட்டும்? அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்காம இருக்கிறத மட்டும் தேவனால் பொறுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த விஷயத்தை ஒண்ணு மட்டும் தான் சொன்னார். பாருங்க, திரும்பவும் சொல்றேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஜீசஸ் சொல்லிக்கிட்டே போறார், இந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே போறார். நான் ஒரு இருள தான் பேசிட்டு இருக்கோம். நான் ஒன்னதான் நான் 4-5 இருள் காமிச்சிட்டு போகணும்னு நினைச்சேன். திரும்ப ஒண்ணுலயே சுத்திட்டு இருக்கோம். மை டியர் பிரதர்ஸ், இந்த காலை வேளையில நான் விருதாவாய் கீழே தரையில விழுந்துட வேண்டாம். யாராவது அப்படி நாம் விருப்பமானால் இந்த ஹால்ல மீட்டிங் முடிகிறப்பே ரிலீஸ் தம், விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். என்னால முடியலையேன்னா எஸ், we have to look unto Jesus. எனக்கு நீங்க எதை பார்த்துட்டா போதும்? எதை நான் பார்க்கணும்? எனக்கு எவ்வளவு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒருத்தர் கரையை செலுத்தினார் கல்வாரி. பாவமே அறியாதவர் எனக்காக ரத்தம் சிந்தினார்.
எனக்காய் பாவமானார், சாவமானார், ரத்தம் சிந்தினார். கஸ்தி சிந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவ்வளவு செஞ்சுட்டு என் இருதயத்தை கடினப்படுத்திட்டு ஒரு சக மனுஷன் நான் மன்னிக்கலனா, ஓ காட், தேவனால பொறுத்துக்கவே முடியாது. இங்க வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவருடைய 8ஆம் வசனத்துல ஒரு சீஷர்கள் கேட்டாங்க. 9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அப்படின்னார். உம்முடைய நம்பர் 1, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்பர் 2, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்பர் 3, உம்முடைய சித்தம் பூமியில எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. நம்பர் 4, எங்களுக்கு வேண்டிய சாப்பாடு எங்களுக்கு தாங்க. நம்பர் 5, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்க. நம்பர் 6, ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை என்ன செய்திடணும், ரட்சித்துக் கொள்ளும். So beautiful prayer. 1 2 3 4 5 6 வரிசை சொன்னார். ஓகே, முடிச்சிட்டு அப்படியே see the spirit, ஆவியானவர் அவருக்குள்ள அப்படி பேசிட்டே போறார். அதெல்லாம் மலைப்பிரசங்கத்துல பேசிட்டே இருக்கிறது. 6 விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிட்டார். ஆமென் சொல்லிட்டார். நீங்க தான் இப்படிதான்ப்பா ஜெபம் பண்ணணும், வல்லமை மகிமை என்றென்றைக்கு உம்முடைய வேலை ஆமென் என்று சொல்லி முடிச்சுட்டு, ஆவியானவர் அவருடைய பாரம், இயேசு கிறிஸ்துனுடைய பாரம் சொல்லிட்டே இருந்தவர் 1 2 3 4 5 6 விஷயத்தை சொன்ன ஒரு விஷயம் மாத்திரம் அவருக்கு மறுபடியும் வெயிட் ஆயிடுச்சு. விளங்கிட்டீங்களா? 6 விஷயத்தை பேசினார், ஒரு காரியம் ஆவியானவர் அவர் மறுபடியும் பாரப்படுத்திட்டார். எந்த விஷயத்தை சொல்லுங்க, ஆமேன் போட்டார். ஆமேன் முடிச்சிட்டு 14ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வார், மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மொத்தம் எத்தனை விஷயங்களை சொன்னார் அந்த ஜெபத்துல? இன்னைக்கு அந்த ஜெபம் படுற பாடு, ஜெபம் அந்த படுற பாடு, கல்றையிலையும் அதான் ஜெபம், சாவுட்ல இளவுட்ல கல்யாணத்துல எங்க போனாலும் என்னதான், பரமண்டலங்களுக்கு பிதாவே ராஜ்யம் வரும்படி சித்தம் பரவல் செய்யப்படுவது உலகத்திலும் செய்யப்படுவது எங்கள் அனுதினம் எங்களுக்கு தீமையினால் பொறுத்தது போல எங்கள் பாவங்களையும் எடுத்திரலும் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்திரலும் ஆமென். சாவு வீடு, இளவு வீடு, கல்யாண வீடு, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் எவ்வளவு பாரத்தோட சொன்னார். சொல்லிட்டு 6 விஷயத்தை சொன்னவர் எதை மட்டும் மறுபடியும் ஒரு டச், செகண்ட் டச், ஒரு அழுத்தம். எதுல, எந்த விஷயத்துல? எங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்கணும், மன்னிக்காம இருந்துடாதீங்க. உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னியாது இருப்பார் நீங்க மன்னிக்கலனா அப்படின்னு. சோ இந்த விஷயத்தை நாம் ஜாக்கிரதையாய் நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனுக்கு கோபம் ஊட்டுறதான காரியம். நாம் மன்னிக்காது இருக்கிற பட்சத்தில் தேவன் நம்மளுடைய சரீரத்தில் கூட தேவன் உபாதிக்கு தேவன் என்ன செய்ய கொடுக்க கூடும், இடம் கொடுக்க கூடும். இது ஜீசஸ்னுடைய வேர்டு. நாம் வாசித்த இடத்துக்கே நாம் திரும்புவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். நாம் இதனுடைய தொடர்ச்சியாய் நாம் பின்னால நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். பொதுவா நாம் 1000 பேர் ஒரு சர்ச்சில் இருந்தாங்கன்னா, 100 பேர் ஒரு சர்ச்சில் இருந்தாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னோம், எல்லாரும் நான் எதுல தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒளியில தான் இருக்கேன்னு சொல்லிக் கொள்வாங்க. இப்ப வாசிப்போம் 11ஆம் வசனம். தன் சகோதரனை மன்னிக்காதவன், தன் சக மனிதனை அன்பு கூறாதவன், மன்னிக்காமல் இருக்கிறவன், பகைக்கிறவன், கசப்பா இருக்கிறவன், இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடானிக்கினபடினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், கம் அவுட் ஃப்ரம் த டார்க்னஸ், கம் அவுட் ஃப்ரம் த டார்க்னஸ். அது சாத்தானுடைய தந்திரம். கடைசியா ஒன் மோர் வேர்டு, அது சாத்தானுடைய தந்திரம். என்னன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 பக்கம் 246வது பக்கம், 246வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 246வது பக்கம் 10ஆம் வசனம். நீங்கள் எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே நான் மன்னித்திருக்கிறேன். கிறிஸ்துனுடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்ஸ்ல நான் மன்னித்திருக்கிறேன். ஏன் அப்படி மன்னிக்கிறேன்னா 11ஆம் வசனம் பாருங்க. சாத்தானாலே என்ன செய்யாதபடிக்கு,
இந்த வார்த்தையை பாருங்க, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா அவனுடைய தந்திரம் என்ன? சாத்தானுடைய மோசம், சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, மன்னிச்சிடாத, மன்னிக்காத. சும்மா ஆளுக்கு பைபிள் எடுத்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சு தொலைஞ்சிடாத, வச்சுக்காத, மன்னிக்காத, விட்டுட்டு போ. நன்றி கிட்ட துரோகி, குடிகெடுத்தவன், தீமை செஞ்சவன், பேசினவன், பகைச்சவன், அவனையா நீ மன்னிக்காத அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா சாத்தானுடைய தந்திரம். மோசம் போயிடும், வேண்டாம். அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அந்த ஒளியின் இடத்திற்கு திரும்புவதே மனம் திரும்புதலுடைய ஒரு ஆஸ்பெக்ட், ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வருவது. நாம் தொடர்ந்து தியானிப்போம்.